ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? 2 நாள் எப்படி போனது? ஸோ எப்பயுமே மார்க்கெட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப என்னன்னா, சனி ஞாயிறு கிடைத்தாலே நமக்கு ஒரு தேன் இன்பம் தான். தேன் பாயுது காதினிலே அப்படின்னு சொன்னாங்களே, அதே மாதிரி தான் நமக்கு. ஸோ நல்லா தூங்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், ஃபேமிலி டைமோட ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் சம்பாதிக்கிறது எவ்வளோக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய மனப்போக்கும் ரொம்ப 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 முக்கியம். 100 வயதிலும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த பங்கு சந்தையில். ஆனால் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். சரி, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு போவோம். ஸோ நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு ஒன்று இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்னன்னா 590 கோடி ஊழல். உடனே கவர்மெண்ட்லேருந்து, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ், நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. ஹரியானா கவர்மெண்ட்ல என்னன்னா, நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கிறது எல்லாத்தையும் வேற அக்கௌண்ட்ல மாத்துங்க, பணத்தை மாத்துங்க. இது என்னன்னா நியூஸ் அஃபிஷியலா வந்துருச்சு. இப்ப நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் இந்த கண்டென்ட்டே. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் என்னன்னு தெரியாது. ஆனா 5 to 10% டவுன் ஆகும். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டே அஃபிஷியலி தே செட் கைண்ட்லி டிரான்ஸ்ஃபர் யுவர் ஃபண்ட்ஸ் இன் ஐடிஎஃப்சி பேங்க் டு அதர் அக்கௌண்ட். இது புதுசு இல்லைங்க. எப்பயுமே எஸ் பேங்க்ல நடந்திருக்கு, அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நடந்திருக்கு. இதனால ஒரு பெரிய நிஃப்டி பிரைவேட் பேங்க் நாளைக்கு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கும்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஒரு 1000 புள்ளியில இது ஒரு புள்ளி, அதுதான் முக்கியமானது. ஸோ பார்த்தீங்கன்னா இது எங்கே நடந்திருக்குன்னா, சண்டிகர் பிரான்ச்சில் நடந்திருக்கு. பிப்ரவரி மாதம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஐடிஎஃப்சி பேங்க் ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பயப்பட வேண்டாம். 50% டவுனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பியும் நீங்கள் ஒரு 1000 பங்கு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 பங்கு வாங்கி அதை கன்சாலிடேட் பண்ணுங்க. பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் மேலே வரும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, நான் எஸ் பேங்க்ல பார்த்துருக்கேன். 4 ரூபாய் 20 காசுல பார்த்தது 17 ரூபாயும் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்றேன். ஸோ கைண்ட்லி மார்க்கெட் இஸ் வெரி வெரி குட் ப்ரொஃபஷனல். டேக் கேர், செல்ஃப் கேர், லவ் யூ ஆல். எல்லாரும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.